ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்ம சுரபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம 116 மகரிஷிகள் அந்த வரிசையில காமாந்தக மகரிஷி பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். காமாந்தக மகரிஷி எத்தனையோ தர்ம சாஸ்திரங்களை கற்றறிந்தவர். வேத வித்யைகள் அனைத்தும் கூட கற்றறிந்தவர். தர்மத்தினை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற நிரந்தர தபனையுடன் இருந்தவர். நீதி சாஸ்திரங்களில் பெரிய அளவிற்கு பெயர் பெற்றவர். இவரை பற்றி தெரிந்து கொண்டு அங்கரிஷ்டர் என்ற மகாராஜா தர்ம சாஸ்திரர், நீதி சாஸ்திரர் என்ற பெயர் கேட்டு தெரிந்து கொண்டு அவரிடம் சீடராக சேர வேண்டும் என்று காமாந்தக மகரிஷியிடம் செல்கின்றார். மகாத்மா, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டுள்ளேன். சதுர்வித புருஷார்த்தம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தங்களிடம் வந்துள்ளேன். அதனை பற்றி கூறுங்கள் சுவாமி என்று கேட்டுக்கொள்கிறார். உடனே, உனக்கு சதுர்வித புருஷார்த்தம் பற்றி தெரியப்படுத்துகிறேன். சதுர்வித புருஷார்த்தம் என்பது 4 ரகங்களாக இருக்கும். அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இது தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவற்றை பற்றி விவரிக்கிறேன் என்று காமாந்தக மகரிஷி அங்கரிஷ்டரிடம் விவரிக்கிறார். எப்பொழுதும் நிரந்தரம் நாம் தர்மத்திலேயே இருக்க வேண்டும். தர்மத்திற்காகவே பரிதபித்து கொண்டிருக்க வேண்டும். அர்த்தம் என்றால் பொருள். இதனை எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும்? காமம் அப்படின்னா கோரிக்கை, எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் கோரிக்கை. மோட்சம் அப்படின்னா மோட்சத்தினை எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும் என்ற விஷயங்கள் அனைத்தும் கூட அங்கரிஷ்டருக்கு விவரிக்கிறார். மகாராஜா எந்த மாதிரி வேலை செய்ய வேண்டும், எந்த வேலை செய்தால் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும், ஏதாவது பாவம் செய்திருந்தால் பிராயச்சித்தம் எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும், எந்த தவறு எந்த மாதிரியான பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் போன்ற நிறைய சந்தேகங்கள் எனக்குள் உள்ளது. அதாவது ராஜாவின் பரிபாலனை தர்ம மார்க்கத்திலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று காமாந்தக மகரிஷியிடம் இந்த அங்கரிஷ்டர் கேட்கிறார். ராஜா, பணம் என்பது மிகவும் முக்கியம். எப்பொழுதும் கூட உறவுகளுக்காகவும் உலகிற்காகவும் கூட அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். பணம் இருந்தால் போதும், எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம், செய்யலாம் என்ற தோரணையில் இருக்கிறோம். அதற்கு மகரிஷி கூறுகிறார், பணம் என்பதை மிகவும் தர்மத்துடன் சம்பாதிக்க வேண்டும். தர்ம காரியங்களுக்காகவே உபயோகப்படுத்த வேண்டும். நான் இருந்தேன், நாம் இருந்தோம், உண்டோம், உறங்கினோம் என்று இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருவர் அரசு வேலையில் இருக்கிறார். அவர் செய்யும் செயலுக்கு லஞ்சம் வடிவிலே பணம் ஈட்டக்கூடாது. அதனால் எதிரி இருப்பவர் மிகவும் கஷ்டப்படுவார். ஆகையால் அது மட்டுமல்ல, வியாபாரம் செய்பவர்கள் கூட லாபம் வைத்தே வியாபாரம் செய்ய வேண்டும். அளவிற்கு மீறி லாபம் வைத்து கொள்ளை அடிக்கக்கூடாது. ஒவ்வொன்றையும் கூட பரிசோதித்து கொண்டு செல்ல வேண்டும். எதனால் என்றால், அளவிற்கு மீறி நாம் வாங்கும் பொழுது எதிராக இருப்பவர் மனவேதனையுடன் கொடுத்தார் என்றால் அதன் பிரதிபலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டி வரும். ஆகையால் பணம் என்பதை மிகவும் ஜாக்கிரதையுடன் சம்பாதிக்க வேண்டும் ராஜா. நமக்கு தேவைக்கு போக மீதமுள்ள பணத்தினை தர்ம காரியத்திற்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். அது கூட நாம் தர்ம காரியத்திற்கு உபயோகிக்கும் பொழுது கூட இது எனக்கு நன்மை தரும், பெயர் புகழ் தரும், சமுதாயத்திலே நல்ல கௌரவம் இருக்கும் என்ற எண்ணத்திலே தர்ம காரியம் செய்யக்கூடாது. அங்கு உனது உத்தேசம் கூட முக்கியம். எந்த உத்தேசத்துடன் செய்கிறாய் என்பது மிக முக்கியம். பிரதிபலன் எதிர்பார்க்காமல் அது ஒரு பொருளாகவோ அது ஒரு பொறுப்பாக கடமையாக செய்ய வேண்டும்.
கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்துள்ளார், தனது தேவை போக மீதி புண்ணிய காரியத்திற்கு உபயோகப்படட்டும் என்று உபயோகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமே இருக்க வேண்டும். நான் செய்கிறேன் என்றும் பலன் வரும் என்றும் கச்சிதமாக நமக்கு திருப்பி வரும் என்றும் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சுரேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மிகவும் உயர்ந்தவர், செல்வந்தர். அவருக்கு இருக்கும் பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பார். வீடு, பள்ளிக்கூடம், அனாரோக்கியத்திற்கு தேவையான உதவிகள் என்று திருமணம் போன்ற அனைத்தும் கூட செய்து வருகிறார். அங்குள்ள மக்கள் அனைவருடைய பார்வையிலும் அவர் ஒரு கடவுள் என்ற பாவனை வந்து விடுகிறது. ஒரு நாள் அவர் இறந்தும் விடுகிறார். அவரை தகன காரியங்கள் மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றனர். எங்கெங்கோ இருந்து மக்கள் வருகின்றனர். எவ்வளவு சிறப்பாக என்றால், திருமணமாக அல்லது தகனமா என்று கூட தெரியாத அளவிற்கு செய்கின்றனர். இறந்த பிறகு சிலை, அதாவது அவருடைய விக்கிரகம் கூட நியமிக்கின்றனர். மக்கள் அனைவரும் கூட இவர் எவ்வளவு புண்ணிய காரியங்கள் செய்துள்ளார், அதனால் இவர் கண்டிப்பாக சொர்க்கத்திற்குத்தான் சென்றிருப்பார் என்று எண்ணுகின்றனர். ஆனால் கடைசியில் அவர் நரகத்திற்கு செல்கிறார். அங்கு உள்ளவர்களிடம் விவாதிக்கிறார். என்ன இது, என்னை தவறாக அழைத்து வந்து விட்டீர்களா? நான் எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்திருக்கிறேன், சொர்க்கத்திற்கு செல்ல என்னை இங்கு அழைத்து வந்து விட்டீர்களே என்று கேட்கிறார். பூமியில் உள்ள மக்கள் அனைவரும் என்னை தெய்வமாக நினைத்து சிலைகள் கூட வைத்துள்ளனர். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இங்க வர முடியும் அப்படின்னு அவர் அங்க கேட்கிறார். நிஜமே, நீங்கள் தர்ம காரியங்கள் செய்துள்ளீர்கள், படிப்பு, திருமணம் போன்ற அனைத்தும் கூட செய்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் சரி, உங்களது உத்தேசம் என்ன, எதற்காக செய்தீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒரு முறை தன்னை பற்றி ஆலோசிக்கிறார். நான் நற்காரியங்கள் செய்தால் சொர்க்கத்திற்கு செல்வேன் என்ற ஆசையினால் இவை அனைத்தும் செய்ததாக தெரிய வருகிறது. அங்குள்ளவர்கள் எந்த பாவனையும் இல்லாமல், எதையும் எதிர்பார்க்காமல் தர்ம காரியம் செய்ய வேண்டும். கடவுள் நமக்கு இந்த பாக்கியம் கொடுத்திருக்கிறார் என்று எண்ணியே இதனை செய்ய வேண்டும். இது செய்தால் இது நடக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடாது. நம்மை நாம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம தர்மம் பண்றோம் அப்படின்னா கூட அது சரியான முறையில பரிசீலனை பண்ணிதான் செய்யணும். ஏன்னா அப்படி செய்தும் சரியான முறையில இருக்கணும். இல்லைன்னா அது செய்தும் கூட வீண் அப்படின்னு அங்கரிஸ்டருக்கு காமாந்தக மகரிஷி விவரிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, கோரிக்கை மிகவும் முக்கியம். எவ்வளவு இருக்கணும்னா, மிதிமீறல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கணும் கண்டிப்பா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாம ஒரு கிளாஸ் எடுக்கணும், நாம ஒருத்தருக்கு 4 பேத்துக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, அது கோரிக்கை இருந்தால்தான் அது நமக்கு நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அந்த நினைப்பு இருந்தால்தான் முடியும். அதற்கு தகுந்த ஞானம் நம்ம சம்பாதிச்சுக்கணும். அதுவே மிதிமீறி போனுச்சுன்னா நமக்கு அது துன்பத்துல போய் முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாம ஒரு வகுப்பு கிளாஸ் சொல்லணும்னு நினைச்சா அதற்கு உண்டான ஞானம் நம்ம சம்பாதிச்சுக்கணும். சும்மா வெறும் கோரிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா முடியாது. அதற்கு உண்டான ஞானம் கூட நம்ம சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ராவணாசுரன் தமம், வேதங்கள், வித்தியைகள் அனைத்திலும் கூட மிகப்பெரிய வல்லவன். அவர் எவ்வளவு அற்புதமான ராஜ்யம் இருந்துச்சு. மகாதேவருக்கு பக்தன். அவர் மிதிமீறிய கோரிக்கையினால எவ்வளவு சர்வ நாசனம் ஆகிவிட்டான். இன்று வரை கூட அவனை ஒரு புள்ளியில் வைத்துதான் நாம் நிலைநிறுத்தி பார்க்கிறோம். எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்திலும் நாம பரிசோதித்து கொள்ள வேண்டும். ஒரு ஆலோசனை வந்தது, சூழ்நிலை வந்தது என்றால் அது தர்மமானதா? தர்மத்துடன் இருந்தால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த விஷயமானாலும் சரி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவர் ஆசைக்காக ஒரு சின்ன இனிப்பு பதார்த்தம் சாப்பிடலாம். அதுக்கு பெட்டியா அவர்
சாப்பிடக்கூடாது இல்லையா? ஆகையினால ஒரு கோரிக்கையை நமக்கு வரும் பொழுது அது தர்மத்துடன் கூடியதா என்று சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் மகாராஜா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல ராஜா, நீ நாட்டில மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை வேலை என்னவென்றால் நாட்டிலே மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எதா ராஜா ததா பிரஜை என்பார். அதாவது ஒரு நாட்டின் ராஜா எவ்வாறு இருக்கிறாரோ அவ்வாறே அந்நாட்டு மக்கள் இருப்பார்கள். ஆகையால் நீ அன்புமயமாக இரு, மன்னித்தலுடன் இரு, அப்பொழுது அங்கு சாந்தி நிலவும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருவர் மீது நமக்கு கோபமோ வெறுப்போ இருந்தால் அவர் எதிர்படும் போதெல்லாம் ஒரு சுமையை சுமந்து கொண்டிருப்பது போன்று தோன்றும் நமக்கு. அந்த சுமையை நம்மால் எளிதாக இறக்கி வைக்க முடியும். ஒருத்தர் ஒரு தெரியாமல் தவறு செய்கிறார் என்றால் நமக்கு தெரிகிறது அல்லவா? ஓகே, அவரை மன்னித்து அன்பு செலுத்து, அப்பொழுது அங்கு சாந்தி நிலவும். தினமும் நாம் இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நமது வாஸ்தவத்திற்கு நாம் தான் காரணம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு அவர்கள் செய்தார்கள் என்றால் நாமும் ஏன் ஏதோ செய்திருக்கிறோம் இல்லையா? அதாவது நம்ம எல்லா டைம்லயும் நம்ம நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நமது வாஸ்தவத்திற்கு நாம தான் காரணம் அப்படின்னு. ஒருவர் நமக்கு ஒரு துன்பம் இழைத்திருக்கிறார் அப்படின்னா அதற்கு சாதாரணமா அது செய்ய முடியாது. இதற்கு முன்னாடி நம்ம ஏதாவது செய்திருக்கணும் இல்லையா? அதை நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. அது மட்டுமல்ல, குருமார்கள் சொல்வதை கேட்கணும். அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது, விவாதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு குரு ஒரு சீடருக்கு போதித்தார் என்றால் அவர் உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்றல்லவா இருக்கும். ராஜா மக்களை சந்தோஷப்படும் செயல்களை செய்ய வேண்டும், அகங்காரத்துடன் இருக்கக்கூடாது. நான் ராஜா, எனக்கு சேனைகள், தனம், ராஜ்யம் உள்ளது, இனி என்ன யார் பேச்சை நான் கேட்க வேண்டும்? நாம் மிகவும் உயர்ந்தவன் என்ற ஆம் இருக்கும்போது நாம் தவறான வழியிலே பயணிக்கிறோம்னு பொருள். நமக்கு நாமே ராஜா. அதாவது பஞ்சேந்திரியங்களுக்கு நீ வசப்படக்கூடாது, அப்பொழுது கீழ்நிலைக்கு சென்று விடுவாய். எத்தனையோ பேர் இந்திரியங்களுக்கு வசப்பட்டு கீழ்நிலைக்கு சென்று இருக்கின்றனர். அதாவது துரியோதனன் பாத்தீங்கன்னா, துரியோதனன் பாண்டவர்கள் அனைவரையும் அரண்யத்திற்கு, அதாவது வனத்திற்கு போன பிறகு ராஜ்யத்தினை அற்புதமா பரிபாலனை பண்ணி வந்தாராமா துரியோதனன். ஆனால் அவனிடம் அகங்காரத்தினால் அவன் செய்த அனைத்தும் கூட தெரியாமல் போய்விட்டதாம். அவ்வளோ அற்புதமா அந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்தவராமா துரியோதனன், அவர்கள் எல்லாம் அரண்யத்துக்கு போன பிறகு. ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன அகங்காரம் தான். அந்த ஒரு சின்ன அகங்காரத்தினால அவருடைய அனைத்து செயலும் கூட வீணாய் போயிடுச்சு. அதற்கு காரணம் அந்த அரிசத்து வர்க்கங்கள், காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம். இந்த அரிசத்து வர்க்கங்கள் தான் காரணம். குரு போல் நாம் இருக்க வேண்டிய எப்பொழுதுமே நம்ம ஒரு குரு மாதிரி இருக்கணும். சிறு குழந்தை போல் இருக்கணுமா. எதிராக இருப்பவர்கள் ஏதாவது தவறு இழைத்து விட்டால், தெரியாமல் செய்துவிட்டார்கள் என்று நம்மால் முடிந்த உதவியினை செய்தால், தர்ம மார்க்கத்திற்கு வழியினை கூறும் பொழுது நாம் கூட தெய்வமாக பிரகாசிக்கிறோம். ஒரு குரு எப்படி இருப்பாரு அப்படின்னா, சீடர் மேல எப்பொழுதுமே கருணை இருக்கும், பொறுப்பு இருக்கும். அந்த சீடர் சரியான மார்க்கத்துல போகணும்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே நினைவுல வைத்திருப்பவர் தான் குரு. நாம கூட ஒரு குரு மாதிரி தான் செயல்படணும். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தர் தவறு இழைக்கலாம். அதை மன்னித்து அவர்களுக்கு நல் வழியை காட்ட வேண்டியது நமது கடமை. ஒரு குருவுக்கு எவ்வளவு கடமை இருக்கோ நமக்கு கூட அவ்வளவு கடமை அப்படின்னு சொல்றாரு. நமக்கு இருக்கும் குணங்களை மாற்றிக்கொண்டு நாம் கூட மகாத்மாவாவது ஒரு குரு இருப்பது போல்தான் இருக்கும் அப்படின்றாங்க. இதன் மூலம் தெரிந்து கொள்வது என்னன்னா, தர்மத்துடன் இரு, அன்பு மயமாக இரு, மன்னித்தலுடன் இரு, பணத்தினை தர்ம மார்க்கத்துடன் சம்பாதித்து தர்ம காரியங்களுக்கு உபயோகி என்று கூறுகிறார். நிரந்தர தியானம் செய்வோம், நிரந்தரம் ஞானங்களை கேட்டுக்கொண்டே இருப்போம்,
நல்லபடியாகத்தான் இருப்போம். மற்றவர்களை அவர்கள் தான் அவ்வாறு உள்ளனர், இவர்கள் இவ்வாறு உள்ளனர். ஓகே, உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்களோ அவ்வாறு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட இருப்பார்கள். நான் என்பது மாறினால் மோட்சம் அப்படின்றாங்க. இப்ப நம்ம மோட்சம் அடையணும்னா பூஜை செய்தோ பணம் கொடுத்தோ நமக்கு அது வராது. குருவிடம் ஹீலிங் செய்து பணம் ஹீலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருள் கூட கொடுக்கிறோம். மோட்சம் என்றால் அதெல்லாம் கிடையாது. மோட்சம் என்றால் விடுதலை. நமது சாதனையின் மூலம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். இந்திரியங்களுக்கு அதீதமாக, அரிசத்துவர்களுக்கு அதீதமாக நாம் இருக்கணும். அதுதான் மோட்சம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை தர்மத்துடனும் அர்த்தத்துடனும் காமத்துடனும் மோட்சத்துடனும் வாழ கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு காமந்தக மகரிஷி அங்கரிஷ்ட மகாராஜாவிடம் எடுத்துரைக்கிறார் மாஸ்டர்ஸ். இந்த பகுதியை இதோட நிறைவுபடுத்திக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். மீண்டும் அடுத்த மகரிஷியில நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.